காலிஃப்ளவர் மசாலா தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ண காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக வைங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றணும். தண்ணி நல்லா வற்றின உடனே அதுக்கப்புறம் அது கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு மசித்து போட்டுக்கோங்க. மசித்து போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மேஷ் ஆகணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து இது பண்ணுங்கள், வேவைங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு அது மேலே அந்த மசாலாவை எடுத்து தடவி அது மேலே ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொத்தமல்லி தடவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.